ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. நிறைய பேர் இந்த மூட்டு தேய்மானத்துக்காக பண்ணிக்கிறாங்க. பண்ணவங்க நிறைய பேர் கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புள் அபோவ் 55-60 இயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறது, எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை அண்ட் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம். இப்போ ஜென்ரலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா செகண்ட் டே ஆஃப்டர் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வாக்கர் வச்சுட்டு நடந்துட்டுருக்குறாங்க. ஆன் ஆவரேஜ் ஃபஸ்ட் டே வாக்கர் வச்சு நிற்க வச்சிடலாம், ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கூட நல்லா இந்த காரிடாரில் நடக்க வச்சிடலாம். 2-3 படி ஏறுறதுக்கும் ட்ரைனிங் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துருவோம். பாத்ரூமில் போய் வெஸ்டர்ன் கமோடில் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துடலாம். வீட்டுக்கு போகும்போது அவங்களால வாக்கர் வச்சுக்க முடியும். வாக்கர் வச்சுட்டு பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வர அளவுக்கு இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். ஜென்ரலி 2 or 3 டேஸ் ஆஃப்டர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ போகும்போது உங்களுக்கு ஆம்புலன்ஸ் தேவையா? மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவை கிடையாதுங்க. நீங்களே காரில் உட்காந்து போயிடலாம். முட்டி அந்த அளவுக்கு மடங்கும். ஸோ ஜென்ரலாக சர்ஜரி முடிஞ்சு செகண்ட் டே நீ பெண்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ முட்டி மடக்கி ஃப்ரண்ட் சீட்லேயும் கொஞ்சம் நல்லா ஃப்ரண்ட் சீட்டை நல்லா பின்னாடி தள்ளிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரலாம். இல்லை பின்னாடி சீட்டில் காலை தூக்கி வச்சு உட்காந்துக்கலாம். எய்தர் வே உங்கள் ப்ரிஃபரன்ஸ். ஆம்புலன்ஸுங்கிறது மோஸ்ட்டாக இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தேவை கிடையாது. சில எக்ஸப்ஷன்ஸுக்கு ஆம்புலன்ஸில் அனுப்புவோம். இப்போ லெட்ஸே அவங்களோட வீடு வந்துட்டு 3வது மாடியில் இருக்குது, லிஃப்ட் இல்லை அப்படின்னா 3 மாடி ஏறி போகிறது செகண்ட் டே ஆர் தேர்ட் டே ஆஃப்டர் சர்ஜரி கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அந்த பீப்புளுக்கு மட்டும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ஆம்புலன்ஸ் வச்சோன்னா மேலே 3rd ஃப்ளோரில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே கூட நீங்களே ஏறி போயிடலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 3 மாடி ரொம்ப சின்ன இடம், அங்கே போக முடியாது அப்படின்ற ரொம்ப ரேர் கேசஸ்க்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்களே உங்கள் காரில் உட்காந்து போய்க்கலாம். அப்படி காரில் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மடக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா சீட்டில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ வச்சிங்கன்னா கொஞ்சம் உயரம் வந்துடும், அதில் உட்காந்து போயிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப தூரம் போகணுங்கிற மாதிரி இருக்கும். சரி 7-8 ஹவர்ஸ் தஞ்சாவூர் போகிறாங்க, இல்லை வந்துட்டு திருச்சி இங்கேருந்து போகிறாங்க, அப்படி 6 hours 7 hours ட்ராவல் இருக்கும், காரில் தான் போவாங்க. அப்படி போகிறப்போ ரொம்ப நேரம் காலை தொங்க விட்டோம் அப்படின்னா ஒன்று காலில் வீக்கம் வரலாம், இல்லை ஒரு சில பேருக்கு இந்த ரத்தக்கட்டு ஏற்படலாம். ஸோ இந்த லாங் ட்ராவல் மோர் தேன் 2-3 hours ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். காலை தூக்கி வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும். இதர் நடுவில் 2 சீட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்கு மேலே கால் வச்சுட்டு போகணுன்னாலும் ஓகே. இல்லை பின்னாடி சீட்டில் கொஞ்சம் உயரமாக காலை தூக்கி வச்சுட்டு உட்காந்து போயிடலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி லாங் ஜேர்னி சர்ஜரியிலேருந்து ஒரு 3 days 4 days பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து போகும்போது ரெகுலர் மூமெண்ட் இந்த ஆங்கிள்லேருந்து பண்ணிகிட்ருக்கும். ஆங்கிள் பண்ணுறதுல என்ன அப்படின்னா அந்த காஃப் மசில் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதனால் காலில் அந்த வெயின் கிளாட் ஆர் டீப் வெயின் த்ராம்போசிஸ் நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ ஆக்டிவ் ஆங்கிள் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி ஒரு 1 hour 2 hours நீங்கள் கேப் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜேர்னி ப்ரொசீட் பண்ணலாம். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ப்ரிகாஷன் தேவைப்படும். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டீங்க, நான் தான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல்லையே ஜென்ரலாக ஒரு 3-4 படி ஏற வச்சு சப்போர்ட்டோடு ஏற வச்சு அனுப்பி விடுவோம். ஸோ வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் இருக்குன்னா நீங்கள் போயிடலாம். ஆர் ஃபஸ்ட்டு மாடியில் தான் வீடு இருக்குது, லிஃப்ட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் ஜென்ரலாக ஓரளவுக்கு போயிடலாம். மேபி அந்த லேண்டிங்கில் ஒரு 5-10 minutes கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுவீங்க. மாடியில் ரூம் இருக்குது, டெய்லி வந்துட்டு போகணுன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மாடியில் ரூம் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே மாடியில் ரூம் இருக்குது, அடிக்கடி மேலே வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். மேபி அந்த ஒரு 1 month ஃபஸ்ட்டு ஒரு 1 month கீழே ஒரு ரூம் போட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை காலையில் ஒரு தடவை வந்துட்டு கீழே ஃபுல்லாக இருந்துட்டு திருப்பி சாயந்தரம் மேலே போகிற மாதிரி பார்த்துக்கலாம். அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்குறது ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வீக்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற டாய்லெட். ஜென்ரலாக நம்மளால் இந்தியன் கமோட் யூஸ் பண்ண முடியாது, வெஸ்டர்ன் கமோட் வச்சுக்கணும். வெஸ்டர்ன் கமோட் இல்லை அப்படின்னா தென் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம யோசிக்கணும். இந்த இந்தியன் டாய்லெட் மேலேயே வைக்கிற மாதிரி இந்த டாய்லெட் சீட்ஸ்லாம் வருது. வெஸ்டர்ன் கமோட் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் டாய்லெட்டுக்கு மேலே ஒரு ஃபிட்டிங் மாதிரி வந்துடும், இதை யூஸ் பண்ணலாம். இந்தியன் டாய்லெட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ஜென்ரலாக கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓவர் லாங் டேர்முக்கும் சொல்கிறேன், இந்தியன் டாய்லெட் ஜென்ரலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது கஷ்டம். சில பேருக்கு இந்த வெஸ்டர்ன் கமோடே கூட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி கொஞ்சம் ரொம்ப உயரமாக இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் கமோடில் கீழே உட்காரும்போது ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏந்திருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த டாய்லெட் சீட் ரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதாவது அந்த டாய்லெட்டையே ஒரு 3-4 inch கொஞ்சம் உயரம் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இதில் உட்காந்து ஏந்திரிக்கும் போது அவங்களுக்கு ஏந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உட்காந்துடலாம், கால் மடக்கி உட்காந்துடலாம். ஏந்திருக்கும் போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டாய்லெட் சீட் ரைஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஹைட் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஜென்ரலாக ப்ராப்ளம் இல்லை. ஹைட் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டாய்லெட் சீட் ரைஸ் நிறைய பேருக்கு தேவைப்படும். ஸோ இது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ஒரு சில பேருக்கு தேவைப்படும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மெடிசின்ஸ் எடுக்கணும். நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மெடிசின்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெயின் இருக்கும். ஸோ பெயின் மெடிசின்ஸுங்கிறது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு 1 or 2 months பெயின் மெடிசன் தேவைப்படும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ரெகுலர் பெயின் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 20 days 30 daysக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணி மினிமம் டோஸ் பெயின் மெடிசன் பேராசிட்டமால் வச்சே கூட நிறைய பேருக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ பெயின் மெடிசன் கண்டிப்பாக தேவைப்படும். அது உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண மாதிரி எடுக்கிறது அவசியம். பெயின் மெடிசனே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு இந்த காலில் பிளட் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகலாம். டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெயின்குள்ளே பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு சில டைம் டேஞ்சரஸாக இருக்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு உடஞ்சி போய் லங்கில் வந்துட்டு இது இருந்துச்சுன்னா லங்கில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்குன்னு ஜென்ரலாக பிளட் தின்னர் மெடிக்கேஷன் கொடுப்போம். இல்லை 2 கிளாஸ் முன்னாடிலாம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருந்தோம். டெய்லி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொஞ்ச நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அமுச்சிட்ருந்தோம். பட் இப்போ ஜென்ரலாக அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அவ்வளோவா நம்ம பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. டிஃப்ரெண்ட் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரிவராக்சபான் ஆர் பிக்ஸபான் அப்படிங்கிறது ஒரு பிளட் தின்னர் மெடிசன்ஸ், இது யூஸ் பண்ணுறோம். சில பேர் ஆஸ்பிரின், சிம்பிள் ஆஸ்பிரின் கூட யூஸ் பண்ணலாம். இது ஏதாவது ஒரு மெடிசன் ஜென்ரலாக எடுக்க வேண்டியிருக்கும். இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா இந்த மாதிரி கிளாட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா காலில் அதிகமான வீக்கம் வரலாம். ஸோ காலில் அதிகமான வீக்கம் வரலாம். இல்லை நெஞ்சில் அடைப்பு இருக்குது, நெஞ்சில் வலி இருக்குது, மூச்சு வாங்குறது ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போகணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டயட்டில் பார்த்தோன்னா இப்போ சர்ஜரிலேருந்து ரிக்கவர் ஆகிறீங்க, பாடிக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் தேவைப்படும். ரெண்டாவது இந்த அனஸ்தீசியாலாம் கொடுத்து இந்த ஏஜ் குரூப்பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஓரளவுக்கு காமன். ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்துருப்போம், மொபிலிட்டி கம்மியாக இருக்கும், மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து கான்ஸ்டிபேஷன் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹை ஃபைபர் டயட் அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட் ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஹை ஃபைபருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் நிறைய ஃபைபர் உண்டு. ப்ரோட்டீன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா டால் வெரைட்டிஸ் இதில் உண்டு. மில்க் ப்ராடக்ட்ஸ்லேயும் ப்ரோட்டீன் உண்டு. சிக்கன், ஃபிஷ் இதிலெல்லாமும் ப்ரோட்டீன் உண்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஹை ஃபைபரும் இருக்கணும், ஹை ப்ரோட்டீனும் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபார் ரிகவரி அண்ட் ஈஸ். சில பேருக்கு இதை எடுத்துக்க முடியாது, எங்களுக்கு நாசியாவாக இருக்குது, இப்போ தான் சர்ஜரி பண்ணோம் அப்படின்வாங்க. சில பேருக்கு அதனால் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் கொடுப்போம். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீனும் வந்துடும், ஃபைபரும் வந்துடும். ஸோ கான்ஸ்டிபேஷனும் அவாய்ட் பண்ணலாம், உங்கள் ஹீலிங்கும் பெட்டராக இருக்கும். நிறைய பேருக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் பிஃபோர் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் டயட் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் சர்ஜரி. இப்போ அடுத்த கன்சர்ன் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு லேடிஸ் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, நாங்கள் எப்போ போய் குக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு முதலே காமிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது வாக்கரில் தான் இருப்பீங்க. ஜென்ரலாக வாக்கரை வச்சு தான் நடந்துட்டு இருப்பீங்க. டெய்லி உங்களோட வாக்கிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 அடி எடுத்து வச்சுருப்பீங்க. 2வது நாள் 15, 20 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வரும். ஸோ வாக்கர் யூஸ் பண்ணும்போது என்னென்னா உங்கள் கை ரெண்டும் ஆக்கும். ஸோ நீங்கள் போய் நின்று குக் பண்ணுறதோ இல்லை சாமான் எடுத்து வைக்கிறதோ முடியாது. ஸோ சர்ஜரி பிளான் பண்ணுறீங்க லேடிஸ் அப்படின்னா எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு யாரையாவது முதல்லே குக்கிங்க்கு அரேஞ்ச் பண்ணிடுறது பெட்டர். ஒரு 4 to 6 வீக்ஸ் ஆகும் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு. நின்று கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு 6 வீக்ஸ் நிறைய பேருக்கு ஆகிடுது. ஸோ குக்கிங்க்கு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஃபிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைஸ். இப்போ நீல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நீயோட சர்ஃபேஸை மாற்றிடுறோம். அதாவது ஜவ்வு எந்த இடத்துல இருந்துச்சோ அதை ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மெட்டல் காம்பனன்ட் பொறுத்திருக்கிறோம். முதல்லையே உங்களுக்கு தேய்மானம் இருந்ததுனால கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும். ஸோ மசில்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸ். ரெண்டாவது நீல வந்துட்டு மூவ்மெண்ட் வர வைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது அவசியம். நிறைய பேர் ஃபிசியோதெரப்பி ஹெல்ப் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. இதர் ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப் எடுத்துகிட்டு பண்ணலாம், இல்லை நீங்களே பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்று ஃபிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியம். முட்டியை நீட்டி மடக்கிறது ரொம்பவே எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ரிகவரி. ஃபஸ்ட்டு ஒரு 1 month 1.5 months இந்த மூவ்மெண்ட் கொண்டு வரதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு பீரியடில் மூவ்மெண்ட் கொண்டு வரல அப்படின்னா அதே பொசிஷனில் ஸ்டிஃப் ஆகிடும். ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறம் லேட்டராக ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து மூவ்மெண்ட் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு 1 to 2 months இந்த ஃபிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்களாக பண்ணலாம், ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப் எடுத்துகிட்டு பண்ணலாம், பட் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் இல்லாமல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சக்ஸஸ் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை 2 கோல் சொல்லுவோம். ஒன்று, காலை ஃபுல்லாக நீட்டணும். இல்லைனா முட்டியை நிறைய பேர் என்னென்னா வலி இருக்கும்போது கொஞ்சம் மடக்கி வச்சுருந்தா கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கும்.
ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸ் அலோவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காலை நீட்டணும், நல்லா ஃபுல்லாக நீட்டணும். ஏன்னா மடங்கி இதே பொசிஷனில் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் படுத்துருக்கிறீங்கன்னா முட்டியோட பின்பகுதி பெட்டை போய் டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அதே பொசிஷனில் ஸ்டிஃப் ஆகிடும், கால் கொஞ்சம் மடங்கியே இருக்கும். பிற்காலத்தில் அதாவது நீங்கள் ஒரு 3 months ரிகவரி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மடங்கில் ஒரு 5 degrees பெண்டாக இருக்குன்னா ஒவ்வொரு தடவை நடக்கும்போதும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் ஃபஸ்ட்டு 1 monthல காலை ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, இந்த ஆங்கிளுக்கு கீழே ஒரு சின்ன குஷன் ஒரு துண்டை வச்சுட்டு முட்டியை நல்லா நீங்களே கீழே ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் பெஸ்ட்டு எக்ஸசைஸ் இதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முட்டியை மடக்கணும். முட்டியை மடக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு நல்ல காலோட சப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இவரில் ஃபோட்டோவில் காமிச்சிருக்க மாதிரி இவருக்கு லெட்ஸே ரைட் நீ ஆப்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னா லெஃப்ட் காலை ரைட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து லெஃப்ட் காலை வச்சு ரைட் காலை மடக்கிறார். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நீட்டி இருக்கிற கால் நல்லா மடக்க முடியும். தானாக மடக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு கால் எந்த கால் பண்ணலையோ அதோட சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் பார்த்தோன்னா ஒரு 90 degrees மடக்கிடணும். 90 degrees இந்த படத்தில் காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறீங்க, தொட ஹாரிசான்டலாக இருக்குது அப்படின்னா முட்டிக்கு கீழே நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட் வந்துடணும். ஸோ இது 90 degrees பெண்ட். ஜென்ரலாக டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2 வீக்ஸில் 90 degrees பெண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இதோட நிறுத்திட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகும். பை 4 to 6 வீக்ஸ் பார்த்தோன்னா 110 degrees பெண்டிங் வந்துட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். 100லேருந்து 110, அதாவது 90க்கு மேலே போயிடணும். 90க்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இப்போ சேரில் உட்காந்துருக்கிறீங்க, முட்டி இருக்குது, முட்டிக்கு கீழே நேராக உங்களுக்கு வந்துட்டு பாதத்தோட விரல்கள் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 110 degree பெண்டிங் இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு தோராயமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ 90 degreesல வந்துட்டு முட்டிக்கு கீழே வந்துட்டு ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கும். 110 degreeனா முட்டிக்கு நேர் கீழே பார்த்தீங்கன்னா கால் விரல்கள் வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு பெண்டிங் ஒரு 6 weeks ஆர் மேக்ஸிமம் 8 weeksல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா முட்டியோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப் டு 1 year வரைக்கும் கூட முட்டியோட பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். பட் மினிமம் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 100-110 degrees வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தினசரி வேலைகள் எல்லாமே கம்ஃபர்டபுளாக செய்யலாம். நடக்கலாம், படி ஏறலாம், நீங்கள் சேரில் உட்காந்து எந்திரிக்கிறது, இது எல்லாமே இந்த அளவுக்கு பெண்டிங் வந்தால் தான் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். பாதம் வந்துட்டு சேருக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம எந்திரிக்கிறது ஈஸி. முட்டி மடங்கலை, பாதம் வந்துட்டு சேருக்கு முன்னாடியே நின்றுது அப்படின்னா எந்திரிக்கும் போது முட்டியோட நிறைய எஃபர்ட் தேவைப்படும். கையை யூஸ் பண்ணி தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உட்கார்றப்போ பாதம் சேருக்கு அடியில் போயிடுற அளவுக்கு பெண்டிங் கொண்டு வர்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் நீங்களே பண்ணலாம். சார்ட்டு கொடுத்துருவோம். ஜென்ரலாக நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரப்பி சார்ட் கொடுத்துருவோம், அதை பார்த்து பண்ணலாம். ஆர் நிறைய பேர் இப்போலாம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கூப்பிட்டு பண்ணுறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் வந்தாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது முக்கியம். அவங்க சொல்லி தருவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சமீபமாக இந்த ஆப் மூலமாக கூட இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்குறோம். ஸோ ஆப்பில் வந்துட்டு இப்போ இதில் காமிச்சிருக்க மாதிரி Day 1, Day 2, Day 3 அப்படின்னு வரிசையாக எக்ஸசைஸ் வரும். அதில் கொடுத்துருக்க ஃபீட்பேக், நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ மூமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் வாங்கிக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டாக டெய்லி எக்ஸசைஸை இன்க்ரீஸும் பண்ணிக்கும். இல்லை கொஞ்சம் ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஆப்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப் பேஸ்ட் இந்த ரீஹேப்பும் நீங்கள் பண்ணலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு தடவை ஃபிசியோதெரபிஸ்டோடையும் ஒரு தடவை நீங்களாகவும் இந்த ஆப்பை பார்த்து பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டெய்லி ஒரு 2 தடவையாவது எக்ஸசைஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மெடிசன் பார்த்துட்டோம், எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். கடைசியாக நம்ம என்ன, ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். சர்ஜரினா 0 காம்ப்ளிகேஷன் ரேட் இருக்கிற சர்ஜரி எதுவுமே கிடையாது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2% காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் உண்டு தான். ஸோ 100 பேருக்கு பண்ணுறோன்னா ஒருத்தர் இல்லை 2 பேருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரலாம். அது என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி முதல்லையே பார்த்துட்டோம்னா ட்ரீட்மெண்ட் ஈஸி. இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் போட்டிருப்போம். நிறைய பேருக்கு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் போடுறோம். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் கட்டிட்டு குளிக்கலாம். குளிக்காமல் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. உள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ எங்கள் ப்ராக்டிஸில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் போட்டுறோம். ஸோ அதுக்கு மேலேயே நீங்கள் தண்ணி ஊற்றி குளிக்கலாம், உள்ளே எதுவும் போயிடாது. ஸோ குளிக்காமல் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங்கை நீங்கள் பார்த்துட்டே வரணும். ஜென்ரலாக நம்ம ஒரு 2 days 3 daysல டிஸ்சார்ஜ் ஆவாங்க. அப்போயே க்ளீனாக தான் இருக்கும். 1 or 2 ஸ்பாட்ஸ் கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கலாம், அதில் இந்த ட்ரெஸ்ஸிங்கில் தெரியலாம். பட் இங்கே காமிச்சிருக்க மாதிரி
நல்லா அந்த ஃபுல்லாக சோக் ஆகிடுச்சு இல்லை வெளியில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சோக்காது அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி அவரை ஒரு தடவை பார்த்துடுறது நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கால் வீக்கம். முட்டிக்கு கீழே வந்துட்டு ஆங்கிள் ரீஜன் அங்கெல்லாம் ஒன்றும் சர்ஜரி இல்லை, அங்கே எதுவும் ப்ராப்ளமும் கிடையாது. பட் நிறைய பேருக்கு காலில் சர்ஜரி பண்ணும்போது பாதத்தில் வீக்கம் வரும். நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ வீக்கம் வர்றது ரொம்ப காமன். எஸ்பெஷலி காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா வீக்கம் வரும். நிறைய பேருக்கு இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கால் வீக்கம்ங்கிறது ரொம்ப காமன், எல்லாமே டேஞ்சர் கிடையாது. பட் நீங்கள் காலை தூக்கி வைக்கணும், காலை தூக்கி வச்சு ஆங்கிள் மூவ் பண்ணி ஒரு தலாணி மேலே தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீக்கம் குறைஞ்சிரும். சாயந்தரம் வீக்கம் இருக்குது, கொஞ்சம் ஒரு 4 hours 5 hours கால் தூக்கி வச்சு படுக்கிறீங்கன்னா ஜென்ரலாக இந்த வீக்கம் குறைஞ்சிரும். அப்படி குறையில ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, வலி இருக்குது அப்படின்னா தென் டாக்டரை பார்க்கறது அவசியம். ஏன்னா ஒரு சில டைம் பிளட் கிளாட் இருக்கலாம், இல்லை இந்த பிளட் கிளாட் ஒரு சில டைம் ஸ்ப்ளிட் ஆகி லங்குக்கு போகலாம். ஸோ அதனாலையும் டேஞ்சர் உண்டு. ஸோ வீக்கம் தொடர்ந்து இருக்குது, கால் தூக்கி வச்சு ஆங்கிளை நல்லா மூவ் பண்ணதுக்கப்புறமும் வீக்கம் இருக்குது அப்படின்னா டாக்டரை காண்டாக்ட் பண்ணுறது அவசியம். ஸோ 2 காம்ப்ளிகேஷனும் முக்கியமாக வாட்ச் அவுட் பண்ணோம். ஒன்று இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்துட்டு இந்த காலில் பிளட் கிளாட். ஸோ அப்போ ஜென்ரலாக ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா நல்லா ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். ஸோ வாக்கர் வச்சுட்டு ஒரு ஈவன் போத் நீஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக அவங்க வீட்டுக்குள்ளே நடந்து டைனிங் டேபிள் போய் உட்காந்து சாப்பிட்டு எந்திரிச்சு வந்துடலாம். முதல் சொன்ன மாதிரி குக்கிங் பண்ண முடியாது, அதே மாதிரி இப்போ டைனிங் டேபிள்லேருந்து ஆர் கிச்சன்லேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் வைக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ யாராவது ஹெல்ப் எடுத்துக்கணும். இதையும் தூக்கிறதுக்கு யாராவது ஹெல்ப் தேவை. நீங்கள் உங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், உங்கள் வேலைகளை எல்லாமே பார்த்துக்கலாம், நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் குளிச்சிக்கலாம், அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எதையும் தூக்கிட்டு போக முடியாது, நின்று சமைக்க முடியாது. இதே நம்ம ஒரு 4 to 6 weeks பார்த்தோம் அப்படின்னா வாக்கர்லாம் விட்டுறலாம். வாக்கர் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இண்டிபெண்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ எத்தனை நாள் வாக்கர் அப்படிங்கிறது கொஞ்சம் வேரியபிள் பீரியட். சில பேர் பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் 3 வாரத்தில் வாக்கர் விட்றவங்களும் இருக்காங்க. சில பேர் 2-3 மாதத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பை 1 month 90% ஆஃப் பீப்புளில் 1 monthலேருந்து வாக்கர் விட்டுட்டு கம்ஃபர்டபுளாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு காமிச்சிருக்கிறோம், நல்ல கால் வளைவு இருந்து 2 நீயும் ரீப்ளேஸ் பண்ணவர் நல்லா கம்ஃபர்டபுளாக 4 to 6 weeksல இந்த மாதிரி நடந்துட்டுருக்கிறார். ஸோ அடுத்த கொஷின் என்னென்னா, நிறைய பேர் எஸ்பெஷலி மேல்ஸ் வந்துட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது நாங்கள் எப்போ பைக் ஓட்டலாம், எப்போ கார் ஓட்டலாம் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது, நீங்கள் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு தான் பண்ணியிருக்கிறீங்க, இந்த கால் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா 1 monthல கூட நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஜென்ரலாக ரைட் கால் தான் யூஸ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் கார் இருந்துச்சுன்னா 1 monthல கூட நீங்கள் 4-wheeler யூஸ் பண்ணுறது ஆரம்பிச்சிடலாம். பட் கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுங்கிறது ஜென்ரலாக 2 months எடுக்கும். பைக் ரைடிங் நிறைய பேர் 2 monthsல ரெஸ்யூம் பண்ணலாம். இதெல்லாம் நான் அவங்கள என்ன சொல்கிறதுன்னா, வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத இடத்துல ஃபஸ்ட்டு ஓட்டி பாருங்கள். கம்ஃபர்டபுளாக இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் டேஞ்சர் இருக்கக்கூடாது, வேறு யாருக்கும் டேஞ்சர் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு சேஃபாக ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளான்னு பாருங்கள். 2 monthsலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பைக் ரைடிங் அப்படிங்கிறது தான் அட்வைஸ். ஸோ லாஸ்ட்டாக ஒரு டாபிக் என்னென்னா, ஒரு சில பேர் எப்போ வேலைக்கு போகலாம் அப்படின்றத பற்றி கேட்பாங்க. உங்களோட வேலை என்ன மாதிரி வேலைங்கிறத பொறுத்து இருக்குது. ஜென்ரலாக இப்போ லெட்ஸே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடி கம்பெனி அப்படின்னா நீங்கள் ஒரு 2 weeksல கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் போய் நின்று ஒர்க் பண்ணணுன்னா ஜென்ரலாக 6 to 8 weeks ஆகும். லெட்ஸே ஒரு நிறைய பேர் டீச்சர்ஸாக இருப்பாங்க, டீச்சர்ஸ் அவங்க போய் நின்று கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா 6 to 8 weeks அப்புறம் போகிறது தான் நல்லது. சில பேருக்கு 3 months கூட பிடிக்கலாம். ஸ்டாண்டிங் ஜாப் நடக்கிறது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஒரு 2 to 3 months எடுத்துக்கிறது பெட்டர். சிட்டிங் ஜாப் அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் ஒரு 1 monthல கூட போக ஆரம்பிச்சிடலாம். ஒரு சில ஜாப்ஸ் நாட் பாசிபிள் ஆஃப்டர் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ கீழே உட்காந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தென் தோஸ் ஜாப்ஸ் நீங்கள் முதலே கன்சிடர் பண்ணியிருக்கணும். இதை பற்றி முன்னாடியே நான் வேறு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த ஜாப்ஸுக்கெல்லாம் ஜென்ரலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ கீழே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ்னால் கஷ்டம் ஆஃப்டர் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம். நடக்கிற ஜாப், மாடிப்படி ஏறுற ஜாப், இதெல்லாம் நீங்கள் ஒரு 3 months அந்த மாதிரி பீரியடில் ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸே நீங்கள் ஃபீல்டு ஒர்க் போகணும், பைக் எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக 2 to 3 monthsல நீங்கள் யூ கேன் கோ பேக் டு ஒர்க். ஸோ ஒரு சம்மரியில் நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் ரிகவரி கிராஜுவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போய் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், வாக்கர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடப்பீங்க. 1 monthல ஜென்ரலாக வாக்கர் விடலாம். அந்த பீரியட் வரைக்கும் வீட்டில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். அடிக்கடி மாடிப்படி ஏறுற அவசியம் இருக்கக்கூடாது. 1 or 2 times a day இட்ஸ் ஓகே. பாத்ரூம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெயின் மெடிசன்ஸ் எடுக்கணும். ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் டயட் இஸ் பெஸ்ட். பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ், பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ், இதெல்லாம் அவசியம். காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறத வாட்ச் அவுட் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி இன்ஃபெக்ஷன் அண்ட் பிளட் கிளாட். ஃபிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 4 to 6 weeksல நல்லா நீ பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது ரொம்ப அவசியம்.
ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலாக பை 2 to 3 months யூ வில் பி ஆல்மோஸ்ட் நார்மல். நீங்கள் உங்கள் ஒர்க்கை கூட ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்கவரி பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இதுலேயும் உங்களுக்கு மேலே எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்க யாருக்காவது இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஐம் ஷூர் தே வில் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.